அப்போ இருந்தே அந்த ஒரு வேகம். கட்சி, கட்சி, கட்சின்னு. கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு நாங்க வீட்ல கொடியெல்லாம் எப்படி இருக்கும்லாம் வரைஞ்சு பார்த்த காலம். ஓ! அவரு கொடிய அறிவிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா. ஆ. இந்த கொடி எப்படி இருக்க போதுன்லாம் வரைஞ்சு பார்த்து, அப்புறம் ரெட்டை இலை சின்னம் வந்த உடனே, இந்த காவி இருக்கு. அந்த காலத்தில காவின்னு. அத வச்சு தான் ரெட்டை இலை வரைவாங்க. பெயிண்ட்ட விட இதில தான் வரைவாங்க. அந்த மாரி நான் ஒரு ரெட்டை இலை வரைஞ்சது ம். 1973ல வரைஞ்சது, இன்னும் ஒரு வீட்ல அப்படியே இருக்கு. அடடா! ஆ. அருமை. அப்ப இருந்தே ம். அந்த கட்சி, 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 கட்சின்ட்டு அந்த ஒரு ஆர்வத்த விட அது ஒரு வெறி. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்புறம் 77ல போய் நானும் பிரச்சாரத்துக்கு போறேன்னு போய் கேட்கிறேன். ம். "நீ போய் என்ன பேசுவ?" அப்படின்னாரு. "ஆ அவங்களெல்லாம் திட்டி பேசுவேன்." ம். அதெல்லாம் ஒண்ணும் திட்டக்கூடாது. கூடாது. நம்ம என்ன செய்ய போறோம்ன்றத தான் சொல்லணும். அருமை. திட்டக்கூடாது. யாருங்க அப்படி சொல்லுவா? ம். ஐய்யய்யோ! ம். இப்ப இந்த மேடையில சும்மா ஏறுனாவே ஒரு குறிப்பு குடுப்பாங்க. இவன நல்லா திட்டுங்க. இந்த கூட்டத்தில இவங்க இப்படி பேசிட்டு போயிட்டாங்க. நீங்க வாகுன்னு வாங்கணும். அப்படியே துண்டுச்சீட்டு எழுதி குடுப்பாங்க. உண்ம கரெக்ட்டு. நாங்களும் வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்ட்டு 2 வார்த்தை பேசி அந்த மாரி எல்லாம் அவரு ம். பழக்கியே விடல. ம். அதுவும் இல்லாம நான்லாம் வல்கராவே பேசவே மாட்டேன். நான் என்ன வச்சு வேணா பேசுவேனே தவிர, அதுவே ஜனங்களுக்கு ஒரு கரெக்ட். சந்தோஷமா இருக்கும். கரெக்ட். அதனால நான் மத்த வேற விஷயங்கள்லாம் பேச மாட்டேன். எதுனாலும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதைக்குள்ள கொண்டு போய் பேசுவேன். ம். அது பப்ளிக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நெறைய அப்ப அப்ப 77ல இருந்தே பிரச்சாரம். ம். ஆமா. எல்லா எல்லா எலக்ஷன் எலக்ஷன்லயும் பேசியிருக்கீங்க. ஆமா. ம்.